ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவீஷ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மோர் களி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம். வாங்க லெட் சமையல் டுகெதர். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல ஒரு கப் அரிசி மாவு, அதே கப்ல ஒரு கப் தயிர், எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல 2.5 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இது மூணும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுல ஒரு 6ல இருந்து 10 வரமிளகா போட்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரை இதில் ஊற்றிக்கோங்க. அரிசி மாவு நம்ம ராவா தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லா வேகிறதுக்காக லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சு இதோட ஒரு பிஞ்ச் உப்பு தூவி இந்த மாதிரி கைவிடாம ஹல்வா எப்படி கிண்டுவீங்களோ அதே போல மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாம கிண்டிட்டே இருங்க. இது கூடவே இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கை விடாம கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கடாய் சைட்ஸ்ல எல்லாம் ஒட்டாம இந்த மாதிரி பிரிஞ்சு நம்ம கரண்டி கூடவே வரும். இதுதான் பதம். இப்படி ஹல்வா மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பக்காவா ரெடி ஆயிடும். இப்போ நம்மளுடைய மோர் களி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மோல்ல மாத்தி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா இப்படி ஜிக்லியா இருக்கும். சில பேருக்கு இது அப்படியே பீஸ் போட்டு சர்வ் பண்ணீங்கனாலே சூப்பரா இருக்கும். பட் இப்ப இருக்க குட்டீஸ்க்கு கொஞ்சம் லைட்டா மாடிஃபை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சமத்தா சாப்பிட்டுருவாங்க. பேன்ல நெய் ஊத்தி பீஸ் போட்ட இந்த மோர் களிய டபுள் சைடும் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அமிர்த மாதிரி சமத்தா சாப்பிட்டுருவாங்க. அந்த நெய்லயே ரோஸ்ட் ஆகிறதுனால ஃபிளேவருமே செம ரிச்சா இருக்கும். பாருங்க, நம்ம மோர் களி ஸ்நாக் ரெடி. ஸோ கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவீஷை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.